So now there is a question here. Which car is a quality car? ரெண்டு கார் இருக்கு. இதுல எதுப்பா குவாலிட்டி கார்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? Yes sir. Yes sir. ரைட். அப்ப சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. Which car is a quality car? Range Rover sir. ராக சௌந்தர்யா, ரேஞ்ச் ரோவர். எல்லாருமே சொல்லுங்க. எல்லாரும் உங்க ஆன்சர் சொல்லுங்க. ராக சௌந்தர்யா மட்டும் கேள்வி கேட்கல. எல்லாரும் Range Rover sir. Range Rover sir. Range Rover sir. Right. Now I got 3-4 people talking about the answer. Now I will assume. So எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் தான் வந்து ஆன்சர் நினைக்கிறீங்க. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Which car is luxurious car? அடுத்த கேள்வி. Which car is Range Rover sir. luxurious car? Range Rover sir. Range Rover. Range Rover sir. Range Rover sir. இப்போ உங்க எந்த ஆன்சர்ல யூ ஆர் கான்ஃபிடென்ட் மோர்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ரேஞ்ச் ரோவர்ன்றதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல லக்ஸூரியஸ் கார் எதுன்னு கேட்டப்ப உங்க ஆன்சர்ல ரேஞ்ச் ரோவர்னு சொல்லும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கா? Second question. Second question. கரெக்ட். அதுதான் கரெக்ட். எந்த கார் லக்ஸூரியஸ் கார்னு கேட்கும் பொழுது நீங்க ரேஞ்ச் ரோவர்னு சொல்றது கரெக்ட். ஏன்னா லக்ஸுரி அப்படின்னா வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ், அடிஷனல் ஃபீச்சர்ஸ், தேவையை விட அதிகமா இருக்கிறது தான் லக்ஸுரி. அதெல்லாம் அங்க இருக்கும். தேவையை கொடுக்கறது தான் என்னது, குவாலிட்டி. Do you understand the difference between quality and luxury? Yes sir. நமக்கு என்ன தேவையோ Yes sir. அது கிடைச்சிருச்சுன்னா குவாலிட்டி. நம்ம தேவையை விடவும் அதிகமா எல்லாம் வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் என்னது, லக்ஸுரி. இப்ப நாளைக்கே உங்களை வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க போய் ஒரு கார் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. எத்தனை பேரு ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கிட்டு வருவீங்க? உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஃபுல் ஃப்ரீடம், ரைட்? நீங்க வந்து இப்ப என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து நீ ஆப்ரேட் பண்ணிக்கப்பான்னு சொல்லிடுறாரு உங்க அப்பா. நீ ஆப்ரேட் பண்ணிக்கோ, நாளைக்கு ஒரு நாளைக்கு யூ கெட் மீ அ கார், யூ பை அ கார் அப்படின்றாரு. எத்தனை பேர் ரேஞ்ச் ரோவர் வாங்கிட்டு வருவீங்க உங்க வீட்டுக்கு? Is there anybody here who would like to buy a Range Rover if such freedom is given? சரி, என்ன கார் வாங்குவீங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாருமே. each one of you உங்க ஐடியா என்ன? வாட் இஸ் யுவர் ட்ரீம் கார்? கோகுலகிருஷ்ணன், சந்தோஷ், அக்ஷயா, அருண்குமார், பிரித்திகா, பவித்ரா, எல்லாருமே சொல்லுங்க பாப்போம். ஒரு one after the other. What's your choice? கார் வாங்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? Yes sir. சொல்லுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச கார் என்ன கார் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, அந்த கார் பேர் சொல்லுங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் எழுந்து ஓடிடுவேன் சீட்ல இருந்து. Tell me. ஏதோ ஒரு கார் உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு ட்ரீம் கார் சொல்லுங்க. எந்த ஹீரோ பிடிக்கும்னு கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க, எந்த ஹீரோயின் பிடிக்கும்னு கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. என்ன கார் உங்க ட்ரீம் கார்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. Sir, Benz. இதை விட பயங்கரம், பென்ஸ். வெரி குட். அதாவது நல்லா யோசிச்சிங்க. நான் ட்ரீம் கார்னு சொல்றது வந்து என்ன, நாளைக்கு வாங்கணும். If your father gives you the right, you must buy and bring it. Sure sir. Very good. So Pavitra, you would like to stay with it, right? Yeah. Right. Yes, sir. Fantastic. Okay. அப்புறம் வேற யாரு மத்தவங்க? Come on, tell me. Sir, Creta. Creta. Very good. Hyundai Creta. Then அப்புறம் Hyundai sir. Hyundai factory வாங்கிட்டு வந்தீங்களா நீங்க? எந்த கார்? கார் நேம் சொல்லுங்க. அப்புறம் மத்தவங்க பசங்க ஒரு கார் வாங்குற மாதிரி இல்ல. என்னப்பா பசங்க எல்லாம் வாங்குறீங்களா இல்லையா? கார் வாங்கணும் ஐடியா இருக்கா இல்லையா? சார் வேலைக்கு போய் சாப்பிட்டா போதும் சார்ன்றீங்களா? சொல்லுங்கப்பா ஏதாவது ஒரு கார் பேரு. சரி, அவ்வளவுதான், உங்க டைம் முடிஞ்சு போச்சு. ரைட், இனிமேல் உங்ககிட்ட இந்த ஆன்சரையும் எதிர்பார்க்க கூடாது. ஸோ அப்ப உண்மையிலேயே ஒரு கார் வாங்க போகும்போது நீங்க என்ன கார் வாங்கிட்டு வரீங்களோ அங்க நீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட தேவை அந்த கார்ல தான் பூர்த்தி ஆகுது. ஆமா, கரெக்ட். பவித்ரா வந்து நான் பென்ஸ் கார் தான் வாங்குவேனா,
அவங்களோட தேவை அங்கதான் பூர்த்தி ஆகுது. மேபி அவங்க பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அதனால she wanted to buy Benz. யாரு? கிரீட்டா. பிரித்திகா வந்து கிரீட்டா வாங்குவேன், அவங்க பட்ஜெட் அங்க பூர்த்தி ஆகுது. ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் மீட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு குவாலிட்டி. Benz is the quality car for Pavitra and Creta is the quality car for Pritika, and Hyundaiல மேபி வேற ஏதாவது ஒரு மாடல் வந்து is the quality car for Sweta. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா காருமே என்னதுதான்? கமான், எல்லா காருமே குவாலிட்டி கார் தான். அப்ப என்ன மாறுபடுது? கஸ்டமர் செக்மெண்ட். ஜூம் மீட் போனா இதெல்லாம் ஆடியோ வராதா? என்ன மாறுபடுது? கஸ்டமர் செக்மெண்ட் மாறுபடுது. டாடா நானோவை யாராவது வாங்கினவங்க இருக்காங்களா? Do you understand? Is there anybody purchased Tata Nano? வாங்கியிருக்காங்களா? உங்களை சொல்ல. There are many other people, right? Yes, sir. அப்போ Yes, sir. அவங்க அந்த காரை ஏன் வாங்கினாங்க? அந்த கார்ல அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே மீட் ஆயிருக்கு. கரெக்டா இல்லையா? Yes, sir. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன? முதல் ரெக்குவயர்மெண்ட் காரோட விலை 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும். நம்ம கரெக்ட்? என்னால காருக்குன்னு 1.5 லட்ச ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த ரெக்குவயர்மெண்ட் எதுல மீட் ஆச்சு? நானோல மீட் ஆச்சு. அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற ஒரு கஸ்டமரு ரேஞ்ச் ரோவர் எல்லாம் வாங்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ரோவர் இஸ் நாட் மீட்டிங் இஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அப்ப கஸ்டமர் செக்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப அந்தந்த செக்மெண்டோட ரெக்குவயர்மெண்ட்டை உங்க ப்ராடக்ட்டை மீட் பண்ணாலே போதும். உங்க செக்மெண்ட் அப்பர் கிளாஸா, மிடில் கிளாஸா, லோயர் மிடில் கிளாஸா, இல்ல யாரு, இல்ல 2 வீலர் டிரைவ் பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு நீங்க 2 வீலர் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ஆஃபர் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஸோ குவாலிட்டி இஸ் மீட்டிங் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 2 காருமே குவாலிட்டி கார் தான். குவாலிட்டியோட டெஃபினிஷன் என்ன? மீட்டிங் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் கன்சிஸ்டன்ட்லி. நேத்து நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கும் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நாளைக்கும் எப்படி இருக்கணும்? நம்ம ப்ராடக்ட் நல்லாதான். கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டை எப்பவுமே மீட் பண்ணணும். போன வருஷம் நம்ம படிக்கும் போது கிளாஸ் ரூம்ல ட்ரைனிங் நடந்துச்சு. இந்த வருஷம் ட்ரைனிங் எப்படி நடந்துட்டு இருக்கு? ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ட்ரைனிங் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா நேரங்கள்லயும் ட்ரைனிங் குவாலிட்டி எப்படிதான் இருக்கணும்? கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் மீட் ஆகணுமா, மீட் ஆகக்கூடாதா? சார் மீட் ஆகணும் சார். மீட் ஆகும். அதனாலதான் நம்ம இந்த வேர்ட் ஆட் பண்ணிருக்கோம், கன்சிஸ்டன்ட்லி. காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. என்னப்பா கிளாஸ் ரூம்ல தான்ப்பா பாடம் நடத்த முடியும், ஆன்லைன்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்ற ஹேபிட் இருந்தா உங்க கஸ்டமர் உங்க கூட டிராவல் பண்ண மாட்டாங்க. They will throw away your product and go to your competitor. This is the customer psychology, in fact human psychology. You must understand that. அப்ப யார் தான் மாத்திக்கணும் நம்மள? கம்பெனி மேனுஃபேக்சரர் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் என்ன பண்ணணும்? அவங்களோட ப்ராசஸை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகணும். என்ன அப்கிரேடு? கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும், மார்க்கெட்ல சேலஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம அதை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் எ நெவர் எண்டிங் ஜேர்னி. இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் எ நெவர் எண்டிங் ஜேர்னி. நேத்து கரெக்டா இருந்தது இன்னைக்கு தப்பாயிடும், இன்னைக்கு கரெக்டா இருக்கிறது நாளைக்கு கரெக்டா இருக்காது. பேங்கிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. பேங்க்ல பணம் எடுக்கணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எப்படி பணம் எடுத்துட்டு இருந்தோம்? ஞாபகம் இருக்கா? போயிருக்கீங்களா பேங்க்குக்கு? எல்லாரும் பேங்க் போய் தான் சார் எடுக்க முடியும். பேங்க்குக்கு போய் தான் பணம் எடுப்போம். இன்னைக்கு யாராவது பணம் எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போறோமா? நோ சார். No, sir. நோ சார். அப்போ 10 வருஷமா நம்ம என்ன பண்ணமோ அது இன்னைக்கு கம்ப்ளீட்லி வேஸ்டா மாறி போச்சு. What we have been feeling good or correct earlier is not correct today. நான் பேங்க்குக்கு எதுக்கு போகணும்? என் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு பேங்க்குக்கு போகணும்? பேங்கே என் மொபைல் போனுக்கு வந்துருச்சு. பணம் எடுக்கணும்னா முன்னெல்லாம் போகணும், லைன் செலான் ஃபில்அப் பண்ணணும், கியூல நிக்கணும், பணத்தை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அதை நான் யூஸ் பண்ணவே முடியும். இப்ப எனக்கு சம்பளம் கிரெடிட் ஆகுது, ஆனா அந்த கரன்சியவே நான் கண்ணிலேயே பார்க்கறதே இல்லை. எவ்ரிதிங் இஸ் டிஜிட்டல். இதான்
ஸோ குவாலிட்டின்னு பொழுது உங்களோட எக்ஸ்டர்னல் கஸ்டமர் ரெண்டு விதமா இருப்பாங்க, எக்ஸ்டர்னல் இன்டர்னல்னு. எக்ஸ்டர்னல்னா யாருன்னா உங்க ஆர்கனைசேஷனுக்கு வெளியில இருக்கிறவங்க உங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க. Person who is outside of your organization who is using your product, he is called external customer. A person who is within the company still will use your product, he is called an internal customer. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நம்ம ஒரு கார் தயார் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார்ல மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? உங்களோட கெஸ் என்ன? ஒரு லேப்டாப்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? உங்க கெஸ் என்ன? கெஸ் பண்ணுங்கப்பா. கெஸ் தான் கரெக்டான ஆன்சர் கேட்கல. ஒரு லேப்டாப்ல மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? தனித்தனியா கழட்டி வச்சா மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? ஹண்ட்ரட்ஸா, தௌசண்ட்ஸா, டென்ஸா? சொல்ல மாட்டீங்களா? So 20. ஒரு 20 பார்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த 20 பார்ட்ஸையும் நீங்க அசெம்பிள் பண்ணீங்கன்னா that becomes a laptop. Now for the laptop, who is the customer? நான் பர்ச்சேஸ் பண்றேன், நான் கஸ்டமர். பர்ச்சேஸ் பண்ற நீங்க கஸ்டமர். ஆனா அந்த ஒரு பார்ட்டும் தனித்தனியா ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆயிருக்கும். கரெக்டா? ஹார்ட் டிஸ்க் ஒரு இடத்துல, ப்ராசஸர் ஒரு இடத்துல. இந்த ப்ராசஸர் உங்க கம்பெனிக்கு வந்திருக்கும். ஆமா கரெக்ட்? இந்த ஹார்ட் டிஸ்க் உங்க கம்பெனிக்கு வந்திருக்கும். உங்க கம்பெனிக்குள்ளேயே அசம்பிளி அந்த லேப்டாப் அசெம்பிள் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்குமா இருக்காதா? எஸ் சார், எஸ் சார். இந்த அசெம்பிள் பண்றவருக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்டும் ஃபைனலா அவர் கைக்கு வந்தாகணும். அப்ப இந்த எல்லா ப்ராடக்ட்டும் தனித்தனியா இருக்கும் பொழுது அதுக்கு யார் கஸ்டமரு? அசெம்பிளி பண்ற டிபார்ட்மெண்ட். யூ கெட் மை பாயிண்ட்? இந்த காம்போனன்ட் எல்லாம் தனித்தனியா இருக்கும் பொழுது அதை யூஸ் பண்ற கஸ்டமர் யாரு? அசெம்பிளிங் செக்ஷன் இந்த கம்பெனி. அசெம்பிளி செக்ஷன் இந்த கம்பெனி. அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் யாரு கஸ்டமரா மாறுறது? அசெம்பிள் பண்ணோன்னு ஒரு ஃபுல் லேப்டாப் வந்துருது. அதுக்கு யாரு கஸ்டமர்? சொல்லுங்க. Who going to buy the laptops? யாரு அந்த லேப்டாப்பை வாங்கணும்னு நினைக்கிறாங்க? இன்னும் டீடைலா நான் சொல்றேன் பாருங்க. ஒரு லேப்டாப் அசெம்பிள் பண்ண உடனே அதை டெஸ்டிங் பண்ணுமா பண்ணக்கூடாதா? எஸ் சார். அப்ப டெஸ்டிங் பண்றவர் தான் கஸ்டமர். அடுத்து அவருக்கு போய்டும் அது ப்ராடக்ட். டு யூ கெட் மை பாயிண்ட்? Yes sir. Yes, sir. சரி, டெஸ்டிங் பண்ணியாச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓகே. நவ who is the customer? Who is the customer? டெஸ்டிங் பண்ணவனே யார்ட்ட போவோம்? சொல்லுங்கப்பா. டெஸ்டிங் பண்ணவனே எங்க போவோம்? சார் மார்க்கெட்டிங் சார். பேக்கேஜிங். லேப்டாப் அழகா ஒரு பேக்ல வருதாப்பா? பேக் பண்ணி எல்லாம் கிளீனா வந்துடும். அதுக்கப்புறம் அங்க இருந்து யாருக்கு போவோம்? டெஸ்பேட்ச் பண்ணவொன்னு யாருக்கு வந்து சேரும்? அப்பதான் உங்க வீட்டுக்கு வரும். Do you see series of customer? சொல்லுங்கப்பா. சீரீஸ் ஆஃப் கஸ்டமர் பார்க்க முடியுதா இல்லையா உங்களால? எஸ் சார், எஸ் சார். இப்ப நீங்க அசெம்பிளி செக்ஷன்ல இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் மட்டும் கொடுக்கல. நீங்களும் ஒரு கஸ்டமர் தான். நீங்க ஹார்ட் டிஸ்க் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல. Will you be happy with my delivery? No. நோ சார். எஸ் சார், நோ சார். No, sir. அப்போ குவாலிட்டி உங்க ப்ராடக்ட்ல வரணும்னா எக்ஸ்டர்னல் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை மட்டும் நீங்க பார்க்க கூடாது. யாரோட ரெக்குவயர்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்கணும். Internal. ரெக்குவயர்மெண்ட்டையும் பார்க்கணும். இன்டர்னல் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாம எக்ஸ்டர்னல் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? No sir. முடியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு குவாலிட்டினா என்னன்னு? Yes sir. ப்ராடக்ட்டுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர். பட் சரியான வார்த்தை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கஸ்டமர் ரெண்டையும் சேர்த்து ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம்? ஸ்டேக் ஹோல்டர். உங்க ப்ராடக்ட் ஒரு வெளியில போகுது அப்படின்னா அது யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. எல்லாருக்கும் அது சாட்டிஸ்பாக்சனை தான் கொடுக்கணும். இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரா வெளியில போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இந்த பையனை என் கம்பெனில அப்பாயிண்ட் பண்ணப்பா, 6 மாசம் சம்பளம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ், என் பையனை படிக்க வைக்கிறதுக்கு நான் இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணேன் இத்தனை வருஷமா,
அவ்வளவு வேஸ்ட் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது. நாளைக்கு நீங்க தயார் பண்ற ஒரு ப்ராடக்டோ ஒரு மெஷினோ நாளைக்கு சொசைட்டில யாரோ யூஸ் பண்ணும் பொழுது இதை எவன்பா டிசைன் பண்ணா, எந்த படிச்ச முட்டாள் டிசைன் பண்ணா அப்படின்னு சொசைட்டில இருக்கவங்க சொல்லக்கூடாது. இது எல்லாமே வந்து நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ மஸ்ட் யூஸ் த வேர்ட் ஸ்டேக் ஹோல்டர். வாட் இஸ் த வேர்ட்? என்ன வார்த்தை நான் சொல்றேன்? ஸ்டேட் ஹோல்டர். Stakeholder. ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர் கிடையாது, ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்னா உங்க ப்ராடக்ட்டை யாரெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாரையும் அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். எந்த ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணாலும் சரி, எந்த ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணாலும் சரி, அதை நம்ம சரியா செய்யணும். இப்போ நாங்களும் இந்த ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம், எல்லோ பெல்ட் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். ஒரு 2 பேர் ஒண்ணுமே படிக்கல, உங்களை நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஆகும்? அதனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பா? Come on, tell me. No, sir. ஒரு 10 பேர் ட்ரைனிங்கே வரல, ஏதாவது இங்கதான் வந்து வீடியோ ஆன் பண்ண தேவையில்லை இல்லையா? அதனால ஒரே ஒரு போனு, பழைய நோக்கியா போன் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து லாகின் பண்ணிட்டோம்னா ட்ரைனிங்ல அட்டன் பண்ண மாதிரி ஆயிடும். நான் வீடியோவும் ஆன் பண்ண தேவையில்ல, நான் பேசவும் தேவையில்ல, என்னோட போனே என்ன பண்ணும் எனக்கு பதில் ட்ரைனிங் அட்டன் பண்ணும். என்னோட போனே என்ன பண்ணும் எனக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துரும். இந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் நான் கம்பெனில கொடுத்தா என்ன மதிப்பாங்களா? அவன் அதை நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து எனக்கு வேலை கொடுப்பானா? நல்லா சொல்லுங்க. சர்டிபிகேட் மட்டுமே உங்களுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுக்குமா? கொடுக்காது. நோ சார். No, sir. சர்டிபிகேட் வாங்குறோம்னா நம்ம எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஏதோ ஃபீஸ் கட்டுறோம், நமக்கு சர்டிபிகேட் வருதுன்னு. அது உங்க ஃபீஸுக்கும் நீங்க வாங்குற சர்டிபிகேட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க போடுற டைம், நீங்க போடுற எஃபோர்ட், அதுக்கு தான் சர்டிபிகேட். கிளியர்? ஸோ அப்ப யூ ஷுட் live up to the certificate and title being awarded to you. அது இன்ஜினியரிங் டிகிரியா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 3 days எல்லோ பெல்ட் ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, நீங்க அந்த டைட்டிலுக்கு தகுதியானவரா நீங்க வரணும். அப்ப மட்டும்தான் அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்க, ஜஸ்ட் ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க, அதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா you will be causing damage to you as well as damage to the service provider. All of you understand what I'm talking? அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட், எஸ், நம்ம போடுற ப்ராடக்டோ சர்வீஸோ ஸ்டேக் ஹோல்டரை பாதிக்கவே கூடாது. There should be only satisfaction and no disappointment. That is the meaning of quality. So quality is meeting customer requirement consistently. இந்த முதல்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இதை எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா செய்றீங்களோ that is called your capability. Quality is meeting customer requirement. இதை கரெக்டா செஞ்சீங்கன்னா that is called capability. இதையே எனக்கு சரியா செய்ய தெரியாதுன்னா you are not capable. நான் ப்ராடக்டை தயார் பண்ணுவேன், ஆனா அது கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணாது. நான் ஒரு டிகிரி கொடுப்பேன், ஆனா அந்த டிகிரிக்கு ஏத்த மாதிரியான ஸ்கில் அங்க இருக்காது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இல்ல, யுவர் ப்ராசஸ் இஸ் நாட் கேப்பபிள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க ப்ராசஸை ஃபைன் டியூன் பண்ணணும், இன்னும் மாத்தணும், இம்ப்ரூவ் பண்ணணும். என் ப்ராசஸ்ல இன்புட் வந்துச்சுன்னா அது வெளியில அவுட்புட்டா தான் வரும். அவுட்புட்டா வந்துச்சுன்னா அது அக்செப்டபிளா தான் இருக்கும். ஒருவேளை அந்த ப்ராசஸ்ல இன்புட்லயே பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த இன்புட்டை என் ப்ராசஸ்க்குள்ளேயே அலோவ் பண்ணக்கூடாது. அதுவும் என்னோட டியூட்டி தான். That is also my responsibility. All of you understand what I am talking? Raw material quality சரி இல்லைன்னா கூட நான் அதை இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன்ல தடுத்து நிறுத்துவேன். நிறுத்த தவறினால் I am responsible for the failure. இந்த கேப்பபிலிட்டி, இந்த எபிலிட்டிக்கு பேர் தான் என்னது, கேப்பபிலிட்டி. இந்த கேப்பபிலிட்டியை தான் நம்ம மெஷர் பண்றோம் சிக்மா லெவல்ல. சிக்மா லெவல் மேல போக 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 my capability is more. When my capability is more, there is no what do you say, there is a strong assurance that my output will satisfy the customer. என் ப்ராடக்ட்டை நீங்க நம்பலாம் எப்போ, என்னோட சிக்மா லெவல் ஜாஸ்தியா இருந்தா, ரைட்? அண்ட் ஹவு டு ஐ டூ இட் கன்சிஸ்டன்ட்லி? இதுதான் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டியும் கேப்பபிலிட்டியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி நம்ம ஒரு பில்டிங்க்கு அவசியமோ, ஒரு பில்டிங்க்கு ஸ்டேபிளா இருந்தாலும் நம்ம அது மேல என்ன பண்ண முடியும், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு போயிட்டே இருக்க முடியும்.
கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு கட்டினா எல்லாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எஃபெக்டிவ்னஸ் வந்துடும். ஆனா ஸ்டெபிலிட்டி வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து திடீர்னு 10 நாள்ல மொத்த பில்டிங் வெடிஞ்சு விழுந்துடும். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து கேப்பபிலிட்டி மட்டும் முக்கியம் இல்ல, நமக்கு ஸ்டெபிலிட்டியும் முக்கியம். ஒரு பில்டிங்க்கு எப்படி ஸ்டெபிலிட்டி முக்கியமோ அதே மாதிரி உங்க ப்ராசஸ்லயும் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸ்டெபிலிட்டி எப்படி கிடைக்கும்? ப்ராசஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ப்ராசஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். நான் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணாலும் சரி, யாரு எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த ப்ராசஸ்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் ஒன்னாதான் இருக்கும். நம்ம ட்ரைனிங் எல்லோ பெல்ட் ட்ரைனிங்ல எப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்தாலுமே வெளியில போகும்பொழுது அவர் 100% டிரான்ஸ்ஃபர்மேஷனோட தான் போகணும். சும்மா வந்தாரு போனாரு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா யுவர் ப்ராசஸ் இஸ் நாட் ஸ்டேபிள், யுவர் ப்ராசஸ் இஸ் ineffective. All of you understand the relationship between stability and capability? Yes, sir. Yes, sir. So எது முதல்ல முக்கியம்னு கேட்டீங்கன்னா ஸ்டெபிலிட்டி தான் முதல்ல முக்கியம். ஸ்டெபிலிட்டியே இல்லாத இடத்துல கேப்பபிலிட்டியை பத்தி பேசவே கூடாது. ஸ்டெபிலிட்டியே இல்லாத இடத்துல கேப்பபிலிட்டியை பத்தி பேசவே கூடாது, ரைட்? ஸோ நீங்க எந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸை நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்ப நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, if all of you are my students, all of you should be under my control. If you are under my control, I can help you learn. If you are not under my control, நான் போடுற எஃபர்ட்லாம் என்னதான் ஆகும்? வேஸ்ட் தான். You get my point? If you are not under my control, all the effort I am putting here will go in vain. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட்? Yes, sir. ஸோ நீங்களும் ஒரு டீச்சரா இருந்தா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நீங்க யூ ஷுட் நோ திஸ். நீங்க கிளாஸ் எப்படி எடுக்கிறீங்கன்னா ரெண்டாவது, கிளாஸ் முதல்ல கண்ட்ரோலா இருக்கணும். பையனே உள்ள வந்து கிளாஸ்க்குள்ள உட்காரலன்னா நீங்க லெக்சர் மட்டும் பியூட்டிஃபுல்லா கொடுத்து என்ன யூஸ்? உள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு ஆனா கவனம் வந்து உங்ககிட்ட இல்ல, நீங்க சொல்றத கவனிக்கல. அப்ப நல்ல லெக்சர் கொடுத்து என்ன யூஸ்? அப்ப கேப்பபிலிட்டி இருந்தா பத்தாது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ப்ராசஸ்க்கு we call it stability, we call it statistical control. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்கு. தட் இஸ் கால்டு கண்ட்ரோல் சார்ட். அது பேர் என்ன? கண்ட்ரோல் சார்ட். இந்த கண்ட்ரோல் சார்ட் என்ன பண்ணிடும்? ப்ராசஸ் ஸ்டேபிளா இல்லையான்னு சொல்லிடும். இப்போ இந்த பேஷண்ட் ஆபரேட் பண்றாங்க இல்லையா, இவரு ஸ்டேபிளா இருக்காரா இல்லையான்னு எதுல தெரியும்? ஒரு கிராஃப்ல தெரியும். தெரியுமா தெரியாதா? Yes, sir. ஆமா. இப்ப கிராஃப் ரொம்ப மேல போய் ரொம்ப கீழே போய் மாறி மாறி வந்துச்சுன்னா அவருக்கு ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. சரி. ஸோ என்னடா குவாலிட்டியை பத்தி ரொம்ப தீவிரமா பேசுறேன் அப்படின்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி இஸ். உங்க எல்லாரோட இண்டஸ்ட்ரியிலுமே வந்து அவங்களோட டெய்லி இஷ்யூ, டெய்லி அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம், டெய்லி உங்களோட ஆர்கனைசேஷன்ல அவங்க யூஸ் பண்ற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான். நீங்க என்னதான் பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களோட என்ன சொல்றது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியா தான் இருக்கும், உங்களோட growth கம்மியா தான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த குவாலிட்டியை பத்தி இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ. Shall we see the video? இந்த வீடியோ ப்ளே பண்ணட்டுமா? Yes, sir. Yes, sir. Right, I'll play this video. Watch carefully. I will be asking few questions. Slightly got 3 engine down 104%. Challenger, go and throttle up. Very carefully in the situation. Obviously a major malfunction. Nancy and I are pained to the core with the tragedy of the Shuttle Challenger. This is truly a national loss.
that Toyota drivers have experienced. They potentially had the best answers, so I know whose ass to kick. Quality is like our health. We tend to take it for granted and only notice it when it fails. As we have seen, it only takes one small error to have a massive disaster. Is this video helpful? Yes, sir. Yes, sir. Yes, sir. Can you all quickly summarize the learnings? என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க இந்த வீடியோல இருந்து? What are the important points? சீக்கிரம் time. Quality. If quality is bad, it will affect the customer. Very good. Okay, got it. அப்புறம் எல்லாரும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. Lack of time and lack of money also. Lack of money and time. சரி, அருண்குமார் இன்னொரு பாயிண்ட் சொல்லிருக்காரு. அப்புறம் எல்லாரும் ஒரு பாயிண்ட். கம் ஆன். டொயோட்டோல இந்த எம்ப்ளாயி Customer focus, sir. கஸ்டமர் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ரைட். டொயோட்டோல ஒரு பிரச்சனை காமிச்சீங்களா? எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் காமிச்சாங்க, பாத்தீங்களா? Yes, sir. Less Yes, sir. employee involvement. அதனாலே இப்ப பெஞ்சை திருப்பி உட்கார்ந்து இப்ப நான் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்க்காம. தட்ஸ் கால்டு புவர் இன்வால்வ்மெண்ட். அப்போ எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா கூட ஃபெயிலியர் வரும் அப்படின்னு பாத்தீங்க இல்லையா? ஸோ அதனாலதான் உங்களையும் நான் வந்து இன்வால்வ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி பிரயோஜனம் இல்லை. we must have the people's involvement. வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப ரொம்ப அப்சர்விங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு உங்ககிட்ட. வீடியோல போட்டாச்சு, வீடியோல அண்டர்லைன் பண்ணி வந்துச்சு சினிமா படத்துல வர மாதிரி. We need to check whether all products are working together. as a system ஒழுங்கா ஒர்க் ஆகுதா? ப்ராடக்ட் அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணணும்ன்றாங்க. தனித்தனியா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொடுத்து நீ அசெம்பிள் பண்ணிக்கன்னு சொன்னா அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ஆஸ் அ சிஸ்டம் உங்களோட ப்ராடக்ட் வந்து
எப்படி ஒர்க் ஆகுது, சிஸ்டம்ஸ் அப்ரோச், ப்ராசஸ் அப்ரோச், கஸ்டமர் ஃபோக்கஸ்ட், இன்டர்னல் கஸ்டமர், எக்ஸ்டர்னல் கஸ்டமர், எம்ப்ளாயியோட இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து சப்ளையர்ஸ் வந்து உங்களுக்கு சரியான குவாலிட்டி ப்ராடக்ட்டை ரா மெட்டீரியல் கொடுக்குறாங்களா, இவ்வளவு விஷயம் இருக்கு. கஸ்டமர் ஃபோக்கஸ், ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் அப்ரோச், ஃபேக்டுவல் அப்ரோச். ஃபேக்டுவல் அப்ரோச் நேத்து நான் பேசின ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. ஃபேக்டுவல் அப்ரோச், டேட்டா ட்ரிவன். அந்த இடத்துல போய் டேட்டாவை எடுத்துட்டு வந்து இதுதான் என் ப்ராஜெக்ட் டேட்டாலாம் சொல்லக்கூடாது. சரியான இடத்துல போய் எடுத்துட்டு வரணும். கரெக்டா மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணும்போது என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்கன்னு நீங்க நான் சொல்றேன் கேட்டுங்க. நீங்க நல்லா இன்வால்வ்டா படிச்சீங்க அப்படின்னா, இன்டராக்ட் பண்ணீங்கன்னா, we will take you deeper. நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கோம். பட் now the challenge what I am facing is we are not going to have time. இந்நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா மெஷர் ஃபேஸ் பத்தி பேசிட்டு இருக்கணும், ரைட்? ஜெனரலி இந்த டே 1 ஃபவுண்டேஷன்லாம் முடிஞ்சிடும். நம்ம டே 2ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் உங்களோட இன்வால்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோங்க. யூ நீட் டு ரெஸ்பாண்ட். எல்லாருமே ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் 1 or 2 should answer me. எல்லாருமா சேர்ந்து நீங்க அடமெண்டா நீங்க யோசிக்கும் போது தான் I am getting into trouble, right? I don't expect everybody to answer every question. ஒரு கேள்வி கேட்கும்போது யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க, ஒரு 2 பேர் ஆன்சர் பண்ணுங்க. And then I understand as everybody understood, right? அப்ப இந்த டிமேக்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபைன் அப்படின்னா what is exactly the problem? Can we measure the pain? ரவிக்குமார் சார் நடத்திருப்பாரு நேற்று CTQ அப்படின்னு, critical to quality. உங்க ப்ராப்ளத்தை ஒரு நம்பர்ல கொண்டு வரணும். If you are not able to express your problem as a number, it simply means you have not understood the problem. ஒரு பிரச்சனையை நம்பர்ல கொண்டு வர தெரியலனா அந்த பிரச்சனையே என்னன்னு உங்களுக்கு தெரியலன்றது தான் உண்மையே ஒழிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எந்த தகுதியுமே நம்ம கிட்ட இல்ல. So what is required? CTQs are required. CTQs are measurable pain metric, right? If you make the problem measurable, now define is done. Move on to the measure. Measure phase போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரர் வரக்கூடாது, மெஷர்மெண்ட் எரர் வரக்கூடாது, சாம்பிளிங் எரர் வரக்கூடாது. மெஷர்மெண்ட் எரரை நீங்க மெஷர் பண்ணணும். யூ மஸ்ட் ஃபைண்ட் அ வே டு மெஷர் த மெஷர்மெண்ட் எரர். அதுக்கப்புறம் தான் நீங்க பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸே கால்குலேட் பண்ணணும். என்ன கால்குலேட் பண்ணணும்? பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ். இந்த பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், as of now where do we stand, இன்னும் நம்ம எங்க போனோம். உதாரணத்துக்கு இப்ப எல்லோ பெல்ட்ல ஒரு நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம் எல்லோ பெல்ட் மாடியூல்ஸ்ல? இப்போ ஒரு 100 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை டாபிக் முடிச்சிருக்கோம்? 20 முடிச்சிருக்கோமா, 30 முடிச்சிருக்கோமா? அதை கரெக்டா தெரிஞ்சாதான் இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அப்ப ப்ராப்ளத்தை கரெக்டா மெஷர் பண்ணா மட்டும்தான் பிரச்சனையோட ஆழம் தெரியும். அதுதான் மெஷர் ஃபேஸோட முக்கியத்துவம். மெஷர் ஃபேஸ்ல உங்களோட முக்கியமான ஜாப் என்னன்னா, you must validate the measurement system. You must validate the measurement system. உங்ககிட்ட கொடுத்திருக்க மெஷரிங் எக்யூப்மெண்ட் முதல்ல ஒழுங்கா இருக்கா? உங்ககிட்ட நீங்க யூஸ் பண்ண போற மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஒழுங்கா இருக்கா? மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஒழுங்கா இல்லாம நம்ம வந்து ப்ராசஸை பிளேம் பண்ணக்கூடாது. இப்ப எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க, எல்லாம் நல்ல எக்ஸாம் எழுதுறீங்க எல்லோ பெல்ட்ல, ஆனா நான் உங்க எல்லாருக்கும் வந்து எவாலுவேட் பண்ணி மார்க் கம்மியா போடுறேன். How many of you will agree? நல்லா எழுதிருக்கீங்க எக்ஸாம், but I am giving you a fail mark. Is it correct? No, sir. ப்ராடக்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ப்ராடக்ட்ல எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் நல்லா தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பாஸ் மார்க் கொடுக்க மாட்டோம். அப்ப பிரச்சனை ப்ராடக்ட்ல இருக்கா, ப்ராசஸ்ல இருக்கா? Process. ப்ராடக்ட்டை போய் குறை சொல்றதை நிறுத்திட்டு ப்ராசஸா மாத்தணும். இப்ப இந்த மெஷர் ஃபேஸ் எதுக்காக வச்சிருக்கோம்னா, இந்த தவறை நம்ம கம்பெனில செஞ்சிடக்கூடாது. ப்ராடக்ட்ல ப்ராப்ளமே இருக்காது, குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்லாம் சும்மாவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம், அது சரியில்லை இது சரியில்லை. That will pull down your efficiency. That will pull down your effectiveness. So அப்ப we must have correct measurement system. பாஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்கவனை பாஸ் பண்ணணும், ஃபெயில் ஆகணும்னு இருக்கிறவனை ஃபெயில் பண்ணணும். இந்த ரெண்டையுமே சரியா செய்யணும். இதுதான் மெஷர் ஃபேஸோட ரெக்குவயர்மெண்ட். இதுக்கு மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம செக் பண்ணணும். அனலைஸ், ஒரு பிரச்சனையை அனலைஸ் பண்ணும் பொழுது ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். எல்லாமே ரூட் காஸ்ன்னு முடிவு பண்ணக்கூடாது. ரூட் காஸ்
நிறைய இருக்கும் காசஸ், ஆனா ரூட் காஸ் எதுன்னு நமக்கு தெரியணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப அந்த ரூட் காசை கண்டுபிடிக்கிறது மட்டும் பத்தாது, வேலிடேட் பண்ணணும். வேலிடேட்னா என்னது? எவிடன்ஸ் வேணும். ஒரு கொலையே நடந்திருந்தா கூட குற்றவாளிய நம்ம என்ன சொல்றது, எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணலன்னா தண்டிக்க முடியாது. உண்மையா இல்லையா? சினிமால எல்லாம் வருது இல்லையா? ஈவன் ஒரு 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 கிரைம் நடந்தா கூட அந்த கிரிமினலை வந்து நம்ம பனிஷ் பண்ணணும்னா we need evidence, ப்ரொடியூஸ் பண்ணணும் எவிடன்ஸை, அப்பதான் தண்டிப்பாங்க. அப்ப கம்பெனில ஒரு சேஞ்சை நீங்க பண்ணணும், ஒரு ப்ராசஸே நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து ரூட் காஸை ப்ரூவ் பண்ணணும். ரூட் காஸை ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது டூல்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களா இத்தனை வருஷத்துல? and somebody tell me, then I will say straight away you are eligible for the title. ஆனா டெஃபினட்டா படிச்சிருக்கீங்க, அது எந்த டூல்னு சொல்லுங்க பாப்போம். Can you tell me a tool which you can use to prove that this is the root cause? இதுதான் root cause அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான டூல் என்னன்னு சொல்லுங்க. Right, I'll tell you. This is called hypothesis testing. அதுக்கு பேர் என்ன? Hypothesis testing. JUT test, t-test, ANOVA, chi-square test, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க, மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங், மேக்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்கும். பட் அதெல்லாம் இங்க யூஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணும்போது. அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வேலிடேட் பண்ண முடியும் ரூட் காஸை. தென் இம்ப்ரூவ்னா என்னன்னா அந்த ரூட் காஸை ஆப்டிமைஸ் பண்ணும். இதுக்கு இந்த இம்ப்ரூவ் ஃபேஸுக்கு நார்மல் இங்கிலீஷ்ல என்ன வார்த்தைனா ட்ரீட்மெண்ட்டுன்னு பேர். என்ன வார்த்தை? ட்ரீட்மெண்ட். ஒரு டாக்டர் எப்படி அவரோட பேஷண்ட்டை குணப்படுத்துறாரு, அதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு? சில மருந்துகளை கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம கொடுக்குற மருந்து எதுல இருக்குன்னா எக்ஸ் தான் மருந்து. எக்ஸ் தான் என்னது? மருந்து. ஒய் தான் என்னது? ப்ராப்ளம். டிஃபைன்ல நம்ம பேசினது என்னது? ஒய். அனலைஸ்ல நம்ம கண்டுபிடிச்சது என்னது? எக்ஸ். இந்த எக்ஸ் தான் மருந்து. இந்த எக்ஸை நம்ம சரி பண்ணோம்னா ஒய் என்ன ஆயிடும்? சரியாயிடும். ரைட். அதுக்கப்புறம் கண்ட்ரோல். இந்த எக்ஸ் வந்து டீவியேட் ஆனதுதான் பிரச்சனை. இனிமேல் டீவியேட் ஆகக்கூடாது. அந்த எக்ஸை ஸ்டேபிளா வச்சிருக்கணும். எக்ஸை ஸ்டேபிளா வச்சிருந்தா ஒய் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல்னு பேர். கண்ட்ரோல் த எக்ஸ் so that y will never become a headache for you. All of you understand the logic of problem solving? Yes sir. Yes sir. Right. இதுதான் இந்த ட்ரைனிங். நேற்றுக்கே உங்களுக்கு ரவிக்குமார் சார் டிஃபைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம மீதி இருக்கக்கூடிய நேரத்துல டிஃபைனு, மெஷரு, அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாஸ்ட்